ஒரு மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய சரித்திரத்தின் ஆரம்பம். ஆபிரகாம் மரித்த பிறகு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவானது? ஒரு கல்லறை எப்படி ஒரு தேசத்தின் அஸ்திவாரமானது? ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் இந்த விறுவிறுப்பான சரித்திரத்தை பார்த்தால், உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கும் பெரிய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆபிரகாம் தன் மனைவி சாராளை கல்லறையில் அடக்கம் செய்தாலும் அவர் கண்கள் எதிர்காலத்தை நோக்கின. தன் மகன் ஈசாக்கிற்கு ஒரு பெண்ணை தேட தன் ஊழியக்காரனை அனுப்புகிறார். ஒரு கிணத்தண்டையில் 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்து அசத்திய ரெபெக்காள், நான் போவேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை ஒரு புதிய சந்ததியை உருவாக்கியது. ஈசாக்கு தன் தாயின் மரணத்திற்குப் பிறகு ரெபெக்காளின் அன்பில் ஆறுதலடைந்தான். 20 ஆண்டுகள் மலடியாய் இருந்த ரெபெக்காள் கர்ப்பமான போது அவளுக்குள் 2 நாடுகள் போராடின. சிவப்பான ஏசா, குதிக்காலை பிடித்த யாக்கோபு. ஒருவன் வேட்டையாடுவதில் கெட்டிக்காரன், இன்னொருவன் கூடாரத்தில் தங்கியிருப்பவன். வயதான ஈசாக்கு கண்கள் மங்கிய நிலையில் ஏசாவை ஆசீர்வதிக்க நினைத்தார். தன் தாயின் யோசனைப்படி வெள்ளாட்டுத் தோலை உடலில் போர்த்திக் கொண்டு அண்ணனைப் போலவே வேடமிட்டு வந்தான் யாக்கோபு. ஈசாக்கு குழம்பினார். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். யாக்கோபு ஆசீர்வாதத்தை திருடினான். ஒரு பொய்யால் கிடைத்த ஆசீர்வாதம் என்றாலும் தேவன் அவன் மேல் வைத்திருந்த திட்டம் மாறவில்லை. ஏசாவின் கோபத்திற்கு பயந்து யாக்கோபு ஓடினான், ஒரு அகதியாக, ஒரு பரதேசியாக. தனியாக, கையில் எதுவுமில்லாமல் வனாந்தரத்தில் படுத்திருந்த யாக்கோபு ஒரு கல்லை தலையணையாக வைத்தான். அங்கேதான் அந்த அதிசயம் நடந்தது. பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு ஏணி, அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். வானத்தின் உச்சியில் தேவன் நின்று சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விடமாட்டேன். கல் தலையணையாக இருந்த இடம் பெத்தேல், தேவனுடைய வீடு என்று மாறியது. யாக்கோபுக்கு புரிந்தது, தேவன் வெறும் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, அவர் யாக்கோபுக்கும் தேவன். சாராள் மரித்தாள், ஆபிரகாம் போனார், ஈசாக்கு மறைந்தார். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் சாகவில்லை. மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை என்றும் மாறாது.